ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோயில் புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. கோயிலெலாம் கிடைக்குமே அதே டேஸ்ட்டோட இப்போ நான் இந்த புளியோதரை செஞ்சு காட்டியிருக்கேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கிலோ அரிசி வச்சு நான் இந்த புளியோதரை ரெசிபி நான் செய்ய போகிறேன். 1 கிலோ அரிசிக்கு 150 கிராம் புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோயில் புளியோதரை செய்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாங்க. இது செஞ்சிங்கன்னா தான் கோயில் புளியோதரை டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதில் நான் உளுந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உளுந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு உளுந்தோட ஸ்மெல் பிடிக்காதுன்றதுனால நான் உளுந்து சேர்த்துக்கல. ஆனால் இதே மாதிரி செஞ்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எள்ளு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வர கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சு இதை நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம புளியோதரை தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இப்போ புளி நல்லா கரைச்சாச்சு. புளியில் ஒரு 1/2 லிட்டர் போல் நான் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இப்போ 5 வரமிளகாய் இது கூட கிள்ளி சேர்த்துருக்கேன். 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது கூட போடுற பொருள் அவ்வளோதான். எடுத்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை நல்லா வடிகட்டி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா திக்காகட்டும். அது வரைக்கும் நல்லா அடுப்புலேயே வச்சு நல்லா காய்ச்சுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளியோதரை பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி விடாமல் கரைச்சிட்டு இது நல்லா கெட்டியாக வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக திக்காயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மணமாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சு வச்சுருக்குறேங்க. இப்போது இந்த சாதத்து கூட நான் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 100 ml கரெக்டானதாக இருக்கும். நீங்கள் ஆயில் கொஞ்சம் அதிகம் வேணும்னா இன்னும் ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் புளி சாதம். இது கூட நம்ம புளியோதரையே சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் அதிகமாக செஞ்சு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மாதத்துக்கு மேலேயே நமக்கு வரும். உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் புளி சாதம் செஞ்சுக்கோங்க. சேர்த்துட்டு வறுத்த வேர்க்கடலை இது கூட நான் சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் வேர்க்கடலை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. நீங்கள் புளியோதரை காய்ச்சும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டானதாக இருக்கும். நம்ம புளி சாதம் சாப்பிடும்போது லைட்டாக இனிப்பு சுவையோடு இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மீதி இருக்கிற புளியோதரை பொடி நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதை இது கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போது நல்லா கிளறியாச்சு.
அவ்வளோதான், நமக்கு சூப்பரான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.